திருப்புகழ் 398. இரத சுரத முலைகளும் மார்புகுத்த நுதல் வேர்வு அரும்ப அமுத நிலையில் விரல் உகிரேகை தைக்க மணி போல் விளங்க ஈச்சலி ஈச்சலி உபரித லீலை உற்று இடை நூல் நுடங்க உள மகிழ்ச்சியினோடே இருவர் உடலும் ஒரு உருவாய் நயக்க முகமேல் அழுந்த அழகம் அவிழ வளைகளுமே கலிக்க நயனாரவிந்த லகரி பெருக அதரமுமே அருத்தி முறையே அருந்த உரையழ பரிவாலே புருவ நிமிர இரு கண வாழ் நிமைக்க உபசாரம் மிஞ்ச அவச்ச கவச்சம் அளவியலே தரிக்க அதிலே அனந்த புதுமை விளைய அது பரமாபரிக்க இணை தோளும் ஒன்றி அதிசுக கலையாலே புலக முதிர விரகமென் வாரி தத்த வரை நான் மழுங்க மனமும் உருகியே ஆதரிக்க உயிர் போல் உகந்து பொருளது அளவு அரு உருமாய வித்தை விலை மாதர் சிங்கி விட அருள் புரிவாயே. பரவு மகர முகரமும் மேவல் உற்ற சகரால் விளைந்த தமர திமிர பிரபல மோக ரத்ன ஜலராசி கொண்ட படியை முழுதும் ஒரு நொடியே மதித்து வலமாக வந்து சிவனிடத்து அமர் சேயே. பழனி மிசையில் இசை இசை ஏரகத்தில் திரு ஆவினன் குடியினில் பிரமபுரமதில் வாழ் திருத்தணிகையூடும் அண்டர் பதிய முதிய கதி அது நாயனுக்கும் உறவாகி நின்று கவிதையை புனைவோனே. அரியும் அயனும் அமரரும் மாய சிட்ட பரிபாலன் அன்பர் அடையும் இடரை முடுகியே நூறதுட்ட கொலைகாரர் என்ற அசுரர் படையை அடையவும் வேறறுத்த அபிராம செந்தில் உரக வெற்பு உடையோனே. அருண கிரண கருணைய பூரண சரணம் மேலெழுந்த இரண கரணம் உரண் உரு சூரன் உட்க மயிலேறு கந்த அருணை இறையவர் பெரிய கோபுரத்தில் வடபால் அமர்ந்த பெருமாளே. பரவு மகர முகரமும் ஏவலுற்ற சகரால் விளைந்த தமர திமிர பிரபல மோக ரத்ன சலராசி கொண்ட படியை முழுதும் ஒரு நொடியே மதித்து வலமாக வந்த சிவனிடத்து அமர் சேயே. பழனி மிசை பரவு மகர முகரமும் ஏவலுற்ற சகரால் விளைந்த தமர திமிர பிரபல மோக ரத்ன ஜலராசி கொண்ட படியை முழுதும் ஒரு நொடியே மதித்து வலமாக வந்து சிவனிடத்து அமர் சேயே. பழனி மிசையில் இசை இசை ஏரகத்தில் திருவாவினன்குடியினில் பிரமபுரமதில் வாழ் திருத்தணிகை ஊடும் அண்டர் பதிய முதிய கதியது நாயனுக்கும் உறவாகி நின்று கவிதையை புனைவோனே. அருணை இறைவர் பெரிய கோபுரத்தில் வடபால் அமர்ந்த ஆறுமுகப் பெருமாளே. மதிக்கப்படுவதான மகரமேனும் சங்கும் பொருந்தி உள்ளதான சகரரால் தோண்டப்பட்டதான பேரொலி உடையதான இருள் நிறைந்ததான பெயர் பெற்றதான வசீகரம் உடையதான மணிகள் உடையதான கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் ஓர் இமைப்போதில் அளவிட்டு வலம் வந்து சிவனிடம் அமர்ந்த குழந்தையே. பழனிமலை மீதும் புகழ் பொருந்திய சுவாமிமலை மீதும் திருவாவினன்குடியிலும் சீகாழியிலும் திருத்தணிகையிலும் அமராவதியிலும் வாழ்விடம் கொண்டவனே. பழம்பொருளான வீட்டின்பமானது எனக்கும் கிட்டுமாறு நின்று என் பாமாலையை அணிந்து கொள்பவனே. திருமாலும் நான்முகனும் தேவரும் ஆகிய மேலோரை காத்து அளிப்பவனாய் அடியார்கள் அடையும் வருத்தங்களை ஓட்டி தூளாக்க தீய கொலைஞர்களான அசுரரின் படை முழுவதும் வேறறுத்த அழகனே. திருச்செந்தூர் திருச்செங்கோடு என்ற தலங்களை உடையவனே. அத்தலங்களில் அருள்பவனே. அருண கிரண கருணைய
சிவந்த ஒளி வீசுவதும் அருள் நிறைந்ததுமான நின் திருவடியை பகைத்து மேல் வந்த போர்மனம் கொண்டு மாறுபட்டு வந்த சூரபன்மன் அஞ்சும்படி முரண் ஒரு சூரன் உட்க மயில் மீது ஏறி வந்த முருகனே. திரு அண்ணாமலையில் சிவபெருமானின் பெரிய கோபுரத்தில் வடக்கு பக்கத்தே அமர்ந்த ஆறுமுகப் பெருமாளே, உள்ளத்துடன் உருகி அன்பு மேலிட உயிர் போல் மகிழ்ந்து பாவித்து பொருள் கிடைக்கும் வரையில் கலந்து கழிக்கும் மாய வித்தையில் வல்ல விலைமகளிரின் நஞ்சுச் சூழலை விட்டு ஒழிக்க அருள்வாய் ஆக. நாயனுக்கும் உறவாகி நின்று கவிதையை புனைவோனே, அருணை இறைவர் பெரிய கோபுரத்தில் வடவால் அமர்ந்த ஆறுமுகப் பெருமாளே.